போகிறது கூஃபியோட கதையை. கூஃபி ஒரு தோட்டக்காரன். அவனுக்கு தோட்ட வேலைகள் செய்கிறதுனா ரொம்பவும் பிடிக்குமா. அவன் தன்னுடைய தோட்டத்தில் இருந்த செடிகள் எல்லாம் அழகான வடிவத்தில் கட் பண்ணி அதை பராமரிச்சிட்டு இருந்தானா. அதே மாதிரி தன்னுடைய தோட்டத்தில் விழுற இலைகள் எல்லாம் தினந்தோறும் சுத்தம் செய்வானா. அதனால் அந்த தோட்டமே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சான். அவனுடைய தோட்டத்தில் இருந்த எல்லா செடிகளுக்கும் உரங்கள் வைக்கிறது, பூக்களை பராமரிக்கிறது, இந்த மாதிரியான எல்லா வேலைகளையும் கூஃபி ரொம்ப மனநிறைவோடு செஞ்சானா. அவனுக்கு அந்த தோட்ட வேலை ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துச்சான். ஒரு நாள் கூஃபியை பார்க்கறதுக்கு அவனுடைய நண்பன் மிக்கி வந்தானா. நீ ஏன் நண்பா இந்த மாதிரி வெயிலில் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிற? நான் உனக்கு ஒரு சுலபமான வேலையை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனை ஒரு பல்பொருள் அங்காடியோட வேலைக்கு அனுப்பிச்சானா. பல்பொருள் அங்காடியில் செய்கிற வேலை உனக்கு ரொம்ப சுலபமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கூஃபியை அவனுடைய நண்பன் மிக்கியை அனுப்பி வச்சானா. கூஃபியும் அவனுடைய நண்பனோட பேச்சை கேட்டு அந்த பல்பொருள் அங்காடிக்கு வேலைக்கு போனானா. அவனுக்கு அங்கே நல்ல நண்பர்கள் கிடைச்சாங்களாம், நிறைய நண்பர்களும் கிடைச்சாங்களாம். பேச்சு துணைக்கு நிறைய ஆட்கள் இருந்தாங்களாம். அதுக்கப்புறமா அந்த கடையோட முதலாளி அவனை கூட்டிகிட்டு போய் அங்கே இருந்த பெட்டிகள் எல்லாத்தையும் எடுத்து அலமாரியில் வெளியில் அடுக்க சொன்னாராம். அந்த பெட்டிகள் எல்லாம் ரொம்ப எடை அதிகமானதாக இருந்துச்சான். அது எல்லாத்தையும் தூக்குறது ரொம்ப கடினமான வேலையாக இருந்ததான் கூஃபிக்கு. அதனால் அவன் புதிய சவால்கள் எல்லாம் அந்த வேலையில் சந்திக்க வேண்டி இருந்ததான். ஆனாலும் தான் தன்னுடைய முயற்சியை கைவிடக்கூடாது என்ற காரணத்திற்காக கூஃபி அதில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அந்த வேலைகள் எல்லாத்தையும் புதுசாக கற்றுக்கிட்டு நல்லபடியாக செஞ்சானா. அதே மாதிரி அந்த பெட்டிகளில் இருந்த பழங்கள், காய்கறிகள் அது எல்லாத்தையும் வெளியில் இருக்கிற அலமாரியில் எடுத்து அடுக்க சொல்லி அந்த கடையோட முதலாளி சொன்னாங்களாம். அந்த எல்லா வேலைகளையும் கூஃபி செஞ்சானா. அதுக்கப்புறமா மற்ற மளிகை ஜாமான்கள் எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிரமிட் வடிவத்தில் அடிக்க சொல்லி அந்த கடையோட முதலாளி சொன்னாராம். இந்த மாதிரி நிறைய வேலைகள் எல்லாம் அவனுக்கு அந்த பல்பொருள் அங்காடியில் செய்ய சொல்லி சொன்னாங்களாம். அவன் எல்லா வேலையையும் தனக்கு கொடுத்த வேலைகள் எல்லாத்தையும் சிறந்த முறையில் செய்கிறதுக்காக முயற்சியும் செஞ்சானா. அதே மாதிரி செஞ்சும் முடிச்சானா. அந்த நாள் முழுக்க வேலை செஞ்சதுனால பல்பொருள் அங்காடியில் செஞ்ச வேலை அவனுக்கு ரொம்ப சோர்வை கொடுத்துச்சான். அந்த நாளோட முடிவில் அவன் ரொம்ப சோர்வாக இருந்தானா. அவன் அதுக்கப்புறமா அந்த சோகத்தோடையே வீட்டுக்கு போனானா. வீட்டுக்கு போகும்போது அவனுடைய நண்பன் டொனால்டக் அவனை சந்திச்சானா. என்ன ஆச்சு நண்பா, ஏன் ரொம்ப சோகமாக இருக்க அப்படின்னு சொல்லி டொனால்டக் கேட்டானா. அதுக்கு கூஃபி தன்னுடைய வேலை ரொம்ப கடினமானதாக இருக்கிறத சொன்னானா. அதுக்கப்புறமா அவன் ஒரு உணவக வேலைக்கு அவனை பரிந்துரை செஞ்சானா. உணவகத்தில் செய்கிற வேலை உனக்கு நிச்சயமாக சுலபமானதாக இருக்கும்னு சொல்லி அவனுடைய நண்பன் சொன்னானா. அதை நம்பின கூஃபி தன்னுடைய வேலை இனிமேல் ரொம்ப சுலபமானதாக இருக்க போகிறதா எண்ணி அழகாக எந்திரிச்சு ட்ரெஸ் பண்ணிவிட்டு அவனும் கிளம்பினானா. அதுக்கப்புறமா அங்கே போன பிறகு அவன் ரொம்ப என்ஜாய் பண்ணலான்னு நினச்சானா. ஆனால் அங்கே காத்துட்டு இருந்ததோ வேறு சில விஷயங்கள். அவனுக்கு சமையலறை வேலைகள் கொடுத்தாங்களாம். காய்கறிகள் நறுக்க சொன்னாங்களாம், பழங்களுடைய தோலை உரிக்க சொன்னாங்களாம், நிறைய வெங்காயங்கள் கொடுத்து அதை கட் பண்ண சொன்னாங்களாம். இந்த மாதிரி நிறைய வேலைகள் கூஃபிக்கு கொடுத்தாங்களாம். அது மட்டும் இல்லாமல் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை தரையை துடைக்க சொன்னாங்களாம். தரையை நல்லா சுத்தமாக பளன்னு துடைக்கணும்னு சொன்னாங்களாம். அது மட்டும் இல்லாமல் பாத்திரம் கழுவ சொன்னாங்களாம். பாத்திரம் கழுவுறதும் அடிக்கடி செய்யணும்னு சொன்னாங்களாம். 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பாத்திரம் கழுவுறதும் தரையை துடைக்கிற வேலையும் செஞ்சிட்டு இருந்ததுனால கூஃபி ரொம்ப சோர்வானானா. தன்னுடைய தோட்ட வேலையை நினைக்கும் போது இந்த வேலைகள் எல்லாம் ரொம்ப கடினமாக இருக்கிறத கூஃபி அதுக்கப்புறம் உணர்ந்தானா. தனக்கு என்ன வேலைகள் எல்லாம் கொடுத்தாங்களோ அந்த வேலைகள் எல்லாம் சரிவர செய்யணுன்றதுனால கூஃபி தனக்கு கொடுத்த எல்லா வேலைகளையும் செஞ்சானா. அந்த உணவகத்துலேயும் உணவகத்தில் இருந்த மற்ற ஊழியர்கள் எல்லாரும் வேலையை முடிச்சுட்டு கிளம்பினாலும் கூஃபிக்கு நிறைய வேலைகள் கொடுக்கப்பட்டதான் அந்த உணவகத்தில். இதெல்லாம் நினச்சிக்கிட்ட கூஃபி ரொம்ப சோர்வடைஞ்சானா. உணவகத்தில் செய்கிற வேலை சுலபமானது இல்லைன்றதை புரிஞ்சுக்கிட்டானா. அன்னைக்கு அவன் வீட்டுக்கு போகும்போது ரொம்ப சோர்வாக இருந்தானா. அதுக்கப்புறம் அவனுடைய தோழி கிளாரா பெல்லை அன்னைக்கு சந்திச்சானா. அவகிட்ட தன்னுடைய வேலைகள் எல்லாம் இந்த மாதிரி கடினமாக இருக்குது அப்படிங்கிறதையும் சொன்னானா. அவள் அவனுக்கு ஒரு புதிய வேலையை பரிந்துரை செஞ்சாலாம். அது வீட்டுக்கு வர்ணம் பூசுகிற சாயம் பூசுகிற வேலையாக இருந்ததாம்.
அந்த வேலையில் உனக்கு மிக்க மகிழ்ச்சி கிடைக்கும் நண்பா அப்படின்னு சொல்லி அவள் தோழி அனுப்பி வச்சானா. அதுக்கப்புறமா அவனும் அந்த வேலைக்கு போனானா. ஜன்னல்களுக்கெல்லாம் வர்ணம் பூச சொன்னாங்களாம். அங்கே இருக்கிற அழுக்கெல்லாம் சுத்தம் செய்ய சொன்னாங்களாம். வெயிலில் வேலை செய்ய சொன்னாங்களாம். அந்த வர்ணங்களோட சாயங்களோட ரசாயன வாசனை கூஃபிக்கு ரொம்பவும் ஒத்துக்காமல் இருந்துதான். இருந்தாலும் அவன் எல்லா வேலைகள்லேயும் கஷ்டங்கள் இருந்தாலும் அதை எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு அவன் அந்த வேலைகளை சரிவர செய்ய முயற்சி செஞ்சானான். அதே மாதிரி அவனுக்கு கொடுத்த எல்லா வேலைகளையும் அவன் செஞ்சானான். அது எல்லாத்துலேயும் நிறைய கடினமான காரியங்கள் இருந்தாலும் அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செய்யணுன்றதுக்காக அந்த வர்ணம் பூசுகிற வேலையையும் அவன் முழு மனதோடு செஞ்சானான். ஆனாலும் கூஃபியால் அதை நாள் முழுக்க செய்யும்போது அவனுக்கு ரொம்ப கடினமாக இருந்துச்சான். நாள் முழுக்க வெயிலில் நிற்கிறது, அந்த வர்ணங்களோட வாசனை, அதோட ஒவ்வாமை, இதெல்லாம் கூஃபிக்கு ரொம்ப சோர்வளிச்சுதான். இத்தனை வேலைகளை செஞ்ச பிறகும் கூஃபிக்கு அந்த வேலை மனநிறைவை தரலையாம். அதனால் கூஃபி இந்த வேலைகள் எல்லாம் நமக்கு சரி வராது, நம்மளுக்கு தோட்ட வேலை தான் நிறைவு தரும் அப்படின்னு சொல்லி முடிவு செஞ்சானா. அதுக்கப்புறமா அந்த வர்ணம் பூசுகிற வேலையை விட்டுட்டு அவன் தோட்ட வேலைக்கு பழையபடி போனானா. அவனுடைய நண்பன் மிக்கி கேட்டானா, நீ என்னப்பா இந்த வேலைக்கே திரும்பவும் வந்துட்ட அப்படின்னு. அதுக்கப்புறம் கூஃபி சொன்னானா, எவ்வளோதான் கஷ்டப்பட்டு செஞ்சாலும் எனக்கு இந்த தோட்ட வேலை தான்ப்பா சரி வரும். எனக்கு இந்த வேலையில் கிடைக்கிற மன நிம்மதியும் மன நிறைவும் சந்தோஷமும் வேறு எந்த வேலையிலையும் கிடைக்கல. அதனால் எனக்கு மனசுக்கு பிடிச்ச இந்த வேலையை தான் நான் என்றைக்கும் செய்யணும்னு நினைக்கிறேன் நண்பா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தோட்டத்தில் இருந்த எல்லா வேலைகளையும் செஞ்சானா கூஃபி.